இன்றைய தியானத்திலும் கூட உபாகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல ஏசப்பா நம்மோட பேசுகிறாருங்க. வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, உன்னை ஆசீர்வதித்து வருகிறார், இந்த பெரிய வனாந்திர வழியா நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 40 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். அதாவதுங்க, இஸ்ரவேல் ஜனங்களை கடவுள் 40 வருஷம் வனாந்திரத்தில் அழைச்சி கொண்டு வராருங்க. இந்த 40 வருஷம் வரும்போது அது ஒரு வனாந்திர வாழ்க்கைங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வனாந்திர வாழ்க்கைன்னா மிக கொடூரமான வாழ்க்கை, அப்படி தானுங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நம்ம நினைக்கிற மாதிரி அது ஒரு கொடுமையான வாழ்க்கை இல்லைங்க. அது ஒரு இயற்கைக்கு மேற்பட்ட ஒரு வாழ்க்கையில தாங்க அவங்க வந்தாங்க. அவங்க தப்பு பண்ணது உண்மைதாங்க. 13 நாள் தான் நாங்கள் கரெக்டாக எகிப்துலேருந்து இஸ்ரேல் தேசத்துக்கு அந்த கானானுக்கு போகிறதுக்கு. ஆனால் அவங்க தவறு செய்தது நிமித்தம் அவங்க அந்த வனாந்தரத்துக்கு வந்தாலும் கூட கடவுள் அவங்களோட கிருபையாய் நடத்தினாருங்க. அவங்களோட வனாந்தர வாழ்க்கையில் இயற்கைக்கு மேற்பட்ட உணவு சாப்பிட்டாங்க. இயற்கைக்கு மேற்பட்ட விதத்தில் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பழசாகவே போகலைங்க. அவங்களோட தண்ணீர் எல்லாம் இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக இருந்துச்சு. அவங்களோட ஆரோக்கியம் இயற்கைக்கு மேற்பட்ட விதமாக இருந்துச்சுங்க. அவங்க நல்லா என்ஜாய் பண்ணி தாங்க அந்த வனாந்தரத்தில் வந்தாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நம்ம சொல்லுகிறோம் அவங்க பெரிய வனாந்தரத்தில் வந்தாங்கன்னு. உண்மையிலே வனாந்தரத்தில் இதில் பார்த்தீங்கன்னா வனாந்தரத்தில் கர்த்தர் அவங்களோடு கூட இருந்தாருங்க. அதனால தாங்க அந்த வனாந்தரத்தை அவங்க என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. இன்றைக்கும் கூட நம்மளோட வாழ்க்கையிலும் வனாந்திரம் மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம், அப்படித்தானங்க. நீங்கள் கர்த்தரோடு இசைஞ்சு அந்த பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் வச்சுக்கோங்களேன். அந்த பிரச்சனையவே நீங்கள் என்ஜாய் பண்ணி அதை மேற்கொண்டு அதுவே உங்களோட வாழ்க்கையில் ஒரு வெற்றிக்கு ஒரு பாதையாக ஒரு படியாக நீங்கள் வைத்துக்கொள்வீங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.